வேளாண் சீர்திருத்தங்கள் மற்றும் கொரோனா விவகாரத்தை திறமையாக கையாண்டதாக பிரதமர் நரேந்திர மோடிக்கு பாஜக தேசிய நிர்வாகிகள் கூட்டத்தில் பாராட்டு. பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைவராக ஜே.பி. நட்டா பதவியேற்ற பின்னர் கட்சியின் 23 தேசிய நிர்வாகிகள் புதிதாக நியமிக்கப்பட்டனர். இந்த புதிய நிர்வாகிகளின் முதல் கூட்டம் நடந்தது. இதில் கட்சியின் மாநில தலைவர்களும் பங்கேற்றனர். கட்சியின் தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா தலைமையில் நடந்த இந்த கூட்டத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடங்கி வைத்து பேசினார். புதிய வேளாண் சட்டங்களால் ஏற்படும் பயன்கள் குறித்து நாட்டு மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என கட்சி நிர்வாகிகளை கேட்டுக் கொண்டார். பின்னர் விவசாய சீர்திருத்தங்களுக்காக பிரதமர் நரேந்திர மோடிக்கு பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. குறிப்பாக வேளாண் சட்டங்கள் மற்றும் கொரோனாவை வலிமையாகவும் திறமையாகவும் கையாண்டதற்காக பிரதமரை பாராட்டி கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கொரோனா காலத்தில் அமல்படுத்தப்பட்ட கரீப் கல்யாண் யோஜனா திட்டம், விரிவான மத்திய 2021-22 பட்ஜெட் மற்றும் சீனாவுடனான எல்லை பிரச்சினையை மத்திய அரசு திறம்பட கையாண்டது குறித்தும் தீர்மானத்தில் சுட்டிக்காட்டப்பட்டு இருந்தது. இது தொடர்பாக பாஜக தேசிய பொதுச் செயலாளர் பூபேந்தர் யாதவ் கூறுகையில், பாஜகவின் நோக்கம் அரசாங்கத்தை உருவாக்குவது மட்டும் அல்ல, நாட்டிற்காக மிகப்பெரிய காரியங்களை செய்வதும் நாட்டை முன்னேற்றி வலிமை ஆக்குவதும் ஆகும். அதன்படி பிரதமர் திரு நரேந்திர மோடி வழிகாட்டுதலில் அனைவரும் நல்லபடியாக செல்வதாக கூறினார்.